கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேசங்களுக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்திலே சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும். இன்றைக்கு தேசங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய தேசத்தை கூட பார்க்கும் பொழுது எத்தனையோ அழிவுகள் நெருங்கி இருக்கிறது. யுத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகள் என்று நாம் சொல்ல முடியும். தீவிரவாதிகளின் தாக்குதல்கள், இயற்கையின் சீற்றங்கள், இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு நம்முடைய தேசத்தை விலக்கி பாதுகாப்பதற்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், தேசத்திற்காக நாம் என்ன செய்ய முடியும்? நாம் சாதாரண ஒரு நபர், நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு வயதாகி விட்டது, அல்லது நான் தேசத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும், நான் ஒரு தனி நபர் என்று நாம் நினைக்கலாம். தேசத்திற்காக பாடுபட வேண்டும் என்றால் இராணுவத்தில் சேர வேண்டும், இல்லாவிட்டால் ஒன்று செய்ய முடியாது என்று நினைக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வயது என்னதாக இருந்தாலும் சரி, சிறியவர்களோ பெரியவர்களோ, வயதானவர்களோ வாலிபர்களோ, நாம் யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேசத்திற்காக திறப்பிலே நிற்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். தேசத்தின் சமாதானத்தை நாமே தக்க வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதற்காக நாம் தேவனுடைய பாதத்திலே நம்முடைய தேசத்திற்காக மன்றாட வேண்டும். அதை தான் தேவன் சொல்லுகிறான், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் ஆதங்கப்படுகிறார். ஆகவே இன்றிலிருந்து நாம் அனுதினமும் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய தேசத்தில் யுத்தங்கள் வரக்கூடாது, எந்த சீற்றங்களும், இயற்கையின் சீற்றங்களும் வராதபடி ஜெபிப்போம். தேசம் தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல, பல்வேறு தேசங்கள் இன்றைக்கு யுத்தங்களின் நிமித்தமாக எத்தனையோ இன்னல்களை ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தேசங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்போம். 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்கள் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கென்று ஒரு குறுகின வட்டமாக அல்லாமல் எல்லா ஜனங்களுக்காகவும், விசேஷமாக அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கலகமில்லாதபடி அமைதலான ஒரு ஜீவிதம் நாம் இந்த உலகத்தில் பண்ண முடியும். இவைகளெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமையாயிருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்றாடம் நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எஸ்ரா தன்னுடைய ஜனங்களை பற்றி எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருந்தார் என்று நமக்கு தெரிகிறது. சிறையிருப்பிலிருந்து வந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதிகளிடத்தில் தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது, நான் என் வஸ்திரத்தையும் என் சால்வையும் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். இப்படியாக எஸ்ராவும் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றதை பார்க்க. மேலும் மோசே, நெகேமியா, எஸ்தர், தானியேல் என்று பல்வேறு தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களுக்காக, தேசங்களுக்காக, அதிகாரிகளுக்கு திறப்பிலே நின்று ஜெபித்து ஜெயம் பெற்றதை பார்க்கிறோம்.
நாமும் அவ்விதமாக திறப்பில் நின்று நம்முடைய தேசத்தையும் ஜனங்களையும் அதிகாரிகளையும் காப்போம், அமைதலுள்ள ஜீவனம் பண்ணுவோம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தேசத்திற்காக, எங்கள் ஜனங்களுக்காக, எங்கள் அதிகாரிகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டியவர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் செய்ய கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.